ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து இது மூணுத்தையும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருக விட்டுறாதீங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி சேர்த்து இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம கொதிய விடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.